ஹலோ ஹாய் வீவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நந்தன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார், ஸ்ருதி பெரியசாமி, பாலாஜி சக்திவேல் இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிப்ரான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டெபியூட்டன் டைரக்டர் ஈரா சரவணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் பல வருஷமா வந்து ஒரு மேல் ஜாதிக்காரர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தோட பிரசிடென்ட், ஊராட்சி பிரசிடென்ட்டாக இருந்துட்டு இருக்காரு. ரெகுலராகவே ஒரு 30 வருஷமா இருந்துட்டு இருக்காரு. பட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியை வந்து கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் தொகுதியாக மாற்றுது. ரிசர்வ் தொகுதினா இந்த எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்க தான் அங்கே வந்து கேண்டிடேட்டாக நிப்பாட்டி அவங்க தான் பிரசிடென்ட் ஆக்கணுன்ற ஒரு ரூல். அது புதுசாக இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ஆக்கணும்னு அவர் ஷாக் ஆகிடுறாரு. இன்னும் கீழ் ஜாதிக்காரங்கெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஜாதி வெளியில் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, நமக்கே அடிமையாக நம்ம வீட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க சசிகுமாரே வேணா நிற்க வைப்போமே நம்ம. ஸோ அவன் நிற்க வச்சா நம்ம வேண்டியதை நம்ம சாதிச்சுக்கலாம். பட் சும்மா அந்த ஒரு பேருக்குன்னு மட்டும் ஒரு பிரசிடென்ட்டாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சசிகுமாரை நிற்க வைக்கிறாரு. நிற்க வச்சதுக்கு அப்புறம் அந்த படத்துல ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது. ஃபைனலாக அந்த படத்துல என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஜானரான ஒரு பிளாட் தான் அது இந்த படம். மெயினாக சசிகுமார் அவர் ஆக்டிங் பிரமாதமா இருந்தது இந்த படத்துல. ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தாரு. யூஸ்வலாக மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் ஒவ்வொன்று லைக் ஒரு படமே ஒரு மாதிரி இந்த ஒரு கமர்ஷியல் ஜானரில் இருக்கும். லைக் ரொம்ப அவருக்கு ஆக்டிங்ன்றது ஸ்கோப் அதிகமாக இருக்காது. யூஸ்வலாக அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட சிரிப்பு, அவரோட மேனரிசம்லாம் நடிச்சு போயிடுவாரு. பட் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லுக்ஸ்ல இருந்து அவருக்கு ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இந்த படத்துல இருந்தது. எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சசிகுமாரை பார்த்து ஒரு ஃபீல் வந்து ரொம்ப பிரமாதமா நடிச்சிருந்தாரு. இந்த கேரக்டர் அவர் எடுத்து நடிச்சதுக்கே பெருசா பாராட்டணும். ஒரு போல்டான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ஒரு இன்னசென்ட் அந்த ஒரு கேரக்டரா தான் அவர் இருக்கணும். அது அவர் காட்டின விதங்கள் நிறைய இடங்கள்ல. ஸோ அப்படியே அந்த ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் வந்து நிர்வாணமா போட்டு அடிப்பாங்க. அந்த சீன்லாம் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர் அந்த மாதிரி சீன், அவரும் பெரிய ஆக்டர் தான், ரொம்ப வருஷமா சீனியரா இருக்காரு தமிழ் இண்டஸ்ட்ரியில. பட் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடிச்சது பெரிய விஷயம். நிறைய இடங்கள்ல சூப்பரா பண்ணியிருந்தாரு ஆக்டிங். ரொம்ப அந்த ஒரு கேரக்டராக அது வந்து பாத்தீங்கன்னா அம்பேத் குமார் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. அம்பேத்கர் அதை குறிக்கிறது தான், அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைக் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமா அந்த அவரோட கேரக்டர் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் அந்த படத்துல. அவரோட கெரியர்ல ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டிங் நான் சொல்லுவேன் இந்த படத்துல அவர் பண்ணது. அதே மாதிரி ஸ்ருதி பெரியசாமி அவங்களுக்கு ஒரு நீட்டா ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல், ஒரு ஹீரோயின் ரோலா இருந்தாலும் ஒரு அம்மா ரோல், அது ஒரு 10 வயசு பையனுக்கு ஒரு அம்மா ரோல்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ஒரு மெச்சூர்டான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வைஃப் கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல அது படத்துல ஒரு சீன் வரும். அதெல்லாம் பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா புருஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆகப்பார் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்ல புருஷனுக்கு வெள்ளை வேட்டி சட்டை கட்டி அனுப்பி விடுறோம். அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸ்ருதி பெரியசாமியோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்தது, நீட். அது மாதிரி பாலாஜி சக்திவேல் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா இருக்க ஒரு பிரசிடென்ட்டா ஒரு உயர் ஜாதிக்காரன் அப்படின்னு அந்த ஒரு ஜாதி வெறி பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், வில்லன் கேரக்டர் தான். ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் தான். ஒரு கேரக்டர் இந்த படத்துல நீங்க யாராவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போதே அவர் தூக்கி போட்டு அடிக்கணும் போல தோணும். அந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு வில்லன் ரோல் தான். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாரு. பக்காவா இந்த மாதிரியான ஒரு சில பொலிட்டிக்கல் சட்டையர் படங்களுக்கு அவர் வந்து வில்லனா சூஸ் ஆவாருன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த மாதிரியான கேரக்டர்கள் வரும்போது அதை வந்து நிறைய டேரக்டர்ஸ் அவரை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு அந்த படத்துல. பட் ஆனால் ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் தான் அந்த படத்துல. அவர் அது ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சமுத்திரக்கனி அவர் இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு, ஒரு தாசில்தாரா ஒரு ரோல். அதுவும் ஒரு நல்ல கேரக்டர் தான் அந்த படத்துல. ஒரு முக்கியமான ஒரு ரோல்னே சொல்லலாம் அந்த படத்துல. ஒரு சின்ன ரோல் தான், ஒரு 2 சீன் தான் வருவார் சமுத்திரக்கனி. ரொம்ப நல்லா நீட்டாகவும் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி கிப்ரான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்துல சாங் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று இருக்கு. அந்த சாங் நல்லா இருக்கு. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டா போட்டிருந்தாரு. நிறைய இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய உயிரோட்டமா இருந்தது. அதே மாதிரி ஆர்வி சரவணோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். சுத்தி அந்த ஒரு கிராமத்தை சுத்தி ரொம்ப நல்லா நீட்டா கேப்சர் பண்ணியிருந்தாரு. படத்துக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தான் ஷூட் பண்ணியிருந்தாரு. நிறைய கேமரா ஆங்கிள்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதே மாதிரி நெல்சன் ஆண்டனியோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். மெயினா அதுதான் ஒரு பெரிய பிளஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை ஒரு 1 மணி நேரம் 45 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தாரு. உண்மையா டியூரேஷன்ன்றது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ஆடியன்ஸ்க்கு தேவையான விஷயத்த மட்டும் நீட்டா கட் பண்ணியிருந்தாரு. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். அவரோட எடிட்டிங் இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு பிளஸ். கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சின்ன டியூரேஷன்ல ஆடியன்ஸ்க்கு கிறிஸ்பா கட் பண்ணி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஈரா சரவணன் ஒரு டெபியூட்டன் டைரக்டர். கண்டிப்பா ஒரு டெபியூட்டன் டைரக்டர் இந்த மாதிரியான ஒரு 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 மாதிரியான சப்ஜெக்ட் தான். ஏன்னா இது வந்து ஒரு கேஸ்ட் பத்தி பேசுற ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை பத்தி இப்போ பேசினாலே ஊர்ல நிறைய பேர் சோஷியல் மீடியா எல்லாத்துலயும் கூட மக்கள் வந்து எதிர்க்கிறது, ஜாதி வெறி பிடிச்சவன் அப்படி இப்படின்னு சொல்றது தான். பட் இந்த கேரக்டரே இந்த படத்தோட கருவை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒதுக்கப்பட்ட ஜாதிக்காரன், ஒரு எஸ்சி கேஸ்ட்ல இருக்கவன், ஒரு மேல் ஜாதிக்காரன் எப்படி அவனை போட்டு அமுக்குறான், அவன் மேல் ஜாதிக்காரனை மீறி இவன் எப்படி அந்த ஊரோட ஒரு பிரசிடென்ட் ஆறான் அப்படின்றது தான் கதையே. அதை வந்து ரொம்ப ஆக்சுவலி இந்த மாதிரியான இப்போ ஜாதி படங்கள் எடுத்தாலே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி செல்வராஜ் படங்கள்,
பாரஞ்சித் படங்கள்லாம் எடுத்தாலே அவங்க வந்து ஜாதி வெறியை தூண்டி விடுறாங்க நம்ம ஊருக்குள்ள. இன்னும் அந்த ஜாதி 2 ஜாதிக்காரங்களை அடிச்சுக்க விடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா, இந்த படமும் எனக்கு பார்க்கும்போது ஒரு இடத்துல அப்படிதான் தோணுச்சு. என்ன ஸ்டில் இப்ப எல்லா மனுஷங்க மாறிட்டாங்க. அப்படி இருந்தும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல அந்த ஜாதி பிரச்சனைகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. நமக்கு நியூஸ்ல பார்க்காது, பேப்பர்ல பார்க்காத, சோஷியல் மீடியால பார்க்காத நிறைய விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள். பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை எடுத்து சொல்லணும்னு நினைச்சு தான் பண்ணியிருக்காரு. பட் இந்த 2024ல இந்த மாதிரியான ஒரு ஜாதி படங்கள் எடுத்தா இன்னும் மனுஷங்க மனசுக்குள்ள அந்த ஜாதி ஒரு வெறி வரதான் செய்யும். ஏன்னா இப்ப இருக்க ஒரு 2K கிட்ஸ் இப்போ 2K கிட்ஸ்ன்னு தாண்டி இப்போ அடுத்த வரப்போகுது. அந்த மாதிரி வந்து நிறைய இன்னும் அடுத்தடுத்த டிகேட்ஸ்ல பசங்க பொறந்துட்டு வராங்க. அவங்கலாம் இந்த மாதிரி ஜாதி சின்ன வயசுல இந்த படம் பார்க்கணும். இப்போ இப்படின்னா தியேட்டருக்கு இந்த படத்தை ஒரு ஃபேமிலியோட போய் யாராவது பார்க்க போனா கூட சின்ன பசங்களுக்கு கூப்பிட்டு கேட்கும்போது அந்த பசங்க இந்த படம் பார்க்கும்போது கேட்பாங்க, என்னம்மா அது கேஸ்ட் என்ன, ஏன் இந்த கேஸ்ட் ஏன் இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு பிஞ்சு பசங்க மனசுல கூட ஒரு ஜாதி வந்து நம்ம விதைக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுதான் எனக்கு இந்த மாதிரியான படங்கள் வர்றதை என்னால ஆதரிக்கவும் முடியல. பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது கிராமத்துல அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப டீடைலிங்கா, ரொம்ப நீட்டாவும் சொல்லியிருந்தாரு ஈரா சர்வன். அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் அவர்கிட்ட. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் படத்துல தேவையான விஷயங்களை மட்டும் தான் வச்சிருந்தாரு. ஒரு 1 மணி நேரம் 45 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா நீட்டா வந்து படத்தை எடுத்திருக்காரு. ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. கதையை தவிர எங்கேயுமே ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு கமர்ஷியல் சீன் கூட போடலாம். அந்த அளவுக்கு பார்த்து படத்தை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்மே அப்படிதான். கதைக்குள்ள மட்டும்தான் போச்சு படம். எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு பெருசா லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பா வந்து ஒரு படம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அந்த படம் தியேட்டர்ல போய் ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. கண்டிப்பா ரொம்ப டைம் பாஸ் கேட்டகரியில இந்த படம் நான் பார்க்கலாம்னு சொல்லுவோம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நீட்டான ஒரு படம். சசிகுமாருக்கும் ஒரு டிஃபரெண்ட் ட்ரை இந்த படத்துல. ஒரு டிஃபரெண்ட் கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்துல ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் இது. ஸோ பெருசா இந்த படத்துல எதுவும் நீங்க ஒரு இதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் இருக்காது. பெருசா அந்த படத்துல எதுவும் இருக்காது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம். ஒரு டீசென்ட்டான ஒரு படம். படத்துல கதைன்னு நான் ஸ்டார்ட்டிங் சொன்ன மாதிரி அந்த கதை தான் இந்த படம். இந்த மாதிரி படங்கள் வந்து ஆதரிக்க மாட்டேன்னு தான் நானும் சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பா ஜாதி திரும்பி இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். பார்ப்போம். இதுக்கு அடுத்து இன்னும் மாதிரி தமிழ் சினிமால நிறைய நல்ல படங்கள். இது வந்து நான் ஒரு ரைட்டிங் வைஸ், ஒரு ஸ்கிரீன் பிளே வைஸ் தான் இந்த படம் நான் நல்ல படம் சொன்னேன். அந்த கதை எதுக்கு இந்த கேஸ்ட் திரும்பி இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்கன்னு மட்டும் தான் எனக்கு ஒரு கோவம். மற்றபடி ஒரு படமா பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு படம். கண்டிப்பா டைம் கிடைக்கும்போது தியேட்டர்ல போய் பாருங்க. இல்ல ஓடிடில வாங்கணும்னா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.